ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ வீடியோ கிளியரா இருந்தா கீழே கிளியர்னு போட்டுடுங்க. நம்மளுடைய வகுப்புன்றதை ஆரம்பிச்சிடலாம். சரி, ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு நம்ம முக்கியமான ஒரு தேவை என்ன கேட்டால் புக்கு. ஸோ அந்த புக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் முழுக்க முழுக்க சொல்ல போகிறேன். நம்ம அடா 247ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதத்தில் புக் அப்படின்றது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த புக்குக்கான சேல் ஷோ அப்படின்றது இன்னைக்கு 6 மணிக்கு. ஸோ இப்போ 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டைமில் எந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் குறிப்பிட்டு நம்ம காட்டக்கூடிய இந்த புக்குகளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு பிக்கெஸ்ட் ஆஃபர்ன்றது கிடைக்கும். ஸோ எந்தெந்த எக்ஸாமுக்கு என்னென்ன புக்கு நம்ம போட்டுட்ருக்கோம், அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசிக்கு நம்ம இப்போ நம்ம புக் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், பயங்கரமாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த புக்கெல்லாம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய புக்குகள் எல்லாத்துக்கும் நம்ம ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். அந்த புக்கை தான் இதில் நம்ம வரிசலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 20% ஆஃபர் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ 20 கிடையாது, 22% ஆஃபர்ன்றது நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா அடால கொடுக்கக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் ஆஃபர் அப்படின்றது நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த புக்கை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த புக்கை எப்படி சார் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத எல்லாத்தையும் நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ எப்போ லான்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி 6 மணிக்கு ஈவினிங் 6 மணிலேருந்து புக்கு உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய புக்கு என்ன கேட்டிங்கன்னா பேங்க். ஸோ பேங்க் எக்ஸாம், ஆல் பேங்க் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேங்க் சுப்ரீம் 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கு தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ புக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா 8 புக்கு இருக்கும். ஸோ அந்த 8 புக்கும் ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணலாம், முழுக்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த புக்கு முழுக்க எந்த லாங்குவேஜில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்க போகுது. ஸோ ஓகேவா? ஸோ இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது மறக்காமல் நம்மளுடைய கோடான YT04 அப்படின்ற கோடை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு 23% ஆஃபர் கிடைக்கும். YT04 அப்படின்னு சொல்லக்கூடிய கோடை யூஸ் பண்ணும்பொழுது. ஸோ எப்படி சார் பர்ச்சேஸ் பண்ணுறது கடைசியாக சொல்கிறேன். ஸோ பேங்க்குக்கு என்ன இருக்குது, சுப்ரீம் 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய புக் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த புக்கில் என்னென்னு கேட்டிங்கன்னா 8 புக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும், இங்கிலீஷ் லாங்குவேஜில் கிடைச்சிரும். சரி, அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய புக் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது EMRS அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கியா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஸோ யார் நடத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா SSC. ஸோ SSC அவங்க தான் நடத்துகிறாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கான புக் அப்படின்றது நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு நிறைய பேருக்கு புக்கு கிடைச்சிருக்காது. ஸோ ஏன் சார் புக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இப்போ என்ன தான் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன தேவை, புக்கு தேவை, ப்ரீவியஸ் இயர் கொஷின் தேவை. அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒரு புக்கிலே கொடுக்குறோம். ஸோ அதனால் இந்த EMRSக்கு நம்ம கொடுக்க டயர் 1க்கு பிலிமினரி எக்ஸாமுக்கு இந்த புக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இதில் எவ்வளோ MCQ நம்ம கொடுத்துருக்கோம் கேட்டால் 2500 MCQ அப்படின்றது கொடுத்துருக்கோம். என்னென்ன டாபிக், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கோ அப்படின்றத கொடுத்துருப்போம். இதில் 2023 வரைக்கும், ஸோ இப்போ 2025 நடக்குது, 2023 வரைக்கும் கேட்ட இந்த எக்ஸாமில் கேட்ட கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் இது இன்க்ளூடாக கொடுத்துருக்காங்க. ஸோ டாபிக் வைஸ் செப்பரேட்டாக பிரித்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புக்கு நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கோடான YT04 பயன்படுத்தி வாங்கிக்கலாம். ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு வாட்டி சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இது EMRSக்கான புத்தகம். ஸோ அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன கேட்டால் இந்த இதில் வரக்கூடியது நம்மளுடைய TNPCக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் தமிழ் குவாலிஃபையிங் பேப்பருக்காக நம்ம ஒரு புக்கு போட்டிருந்தோம், புது தமிழ் புக்கு. ஸோ குரூப் 4 படிக்கிறவங்க, குரூப் 2 படிக்கிறவங்களுக்கெல்லாம் முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்கக்கூடியது தமிழ். ஏன்னா டிஎன்பிசியில் பார்க்கும்பொழுது குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி 200 கொஷின் தான் உங்களுக்கு எடுத்துப்பாங்க. அந்த 200 கொஷினில் 100 கொஷின் அதிகபட்சமான மார்க் எதில் ஸ்கோர் பண்ண முடியும்னா ஜென்ரல் தமிழில் தான். இந்த ஜென்ரல் தமிழை நீங்கள் குறைஞ்சபட்சம் 80க்கு மேலே, அதாவது 85, 90க்கு மேலே அடித்தா தான் நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதுக்காகவே நம்ம அடா 247 இந்த தமிழ் புக் அப்படின்றது போட்டிருக்கோம். டிஎன்பிசி தமிழ் புக் அப்படின்றது போட்டிருக்கோம். இதில் எல்லாமே இப்போ கரண்ட் சிலபஸ் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இலக்கணம் 85 கொஷின், மீதி இருக்க பார்ட் 15 கொஷின், பார்ட் பியும் பார்ட் சியும். ஸோ அந்த இலக்கணத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உங்களுக்கு ஆல்டர்னேட் பண்ணி புது விஷயங்கள்லாம் சேர்த்து அந்த புக்கில் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது மறுபடியும் சொல்கிறேன், நம்மளோட கோடான YT04 பயன்படுத்தி வாங்கிக்கங்க. ஓகேவா? சரி, இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ டிஎன்பிசி அப்டேட் பண்ண சிலபஸ் படி தான் இந்த புக் அப்படின்றது நமக்கு போட்டிருக்காங்க. அதை தாண்டி அடுத்த ஒரு புக் என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த புக் நம்ம சொல்கிறது டெட்டுக்கான புக். ஸோ டெட்டு பேப்பர் 2க்கான புக் அப்படின்றது நம்ம போட்டிருக்கோம். ஸோ டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் இருக்குது. ஸோ அடுத்த வாரம்னா எப்போ சார், நவம்பர் 15, 16 டெட் எக்ஸாம் இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ஜனவரி 23, 24லாம் உங்களுக்கு அடுத்த ஒரு டெட் எக்ஸாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட்டுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஸோ இந்த டெஸ்ட்டு நீங்கள் நல்லா எழுதினாலும் பரவாயில்ல, அடுத்த டெஸ்ட்டுக்காக உங்களுக்கு நம்ம புக்கும் நம்ம கொடுக்குறோம். இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் வாங்கி என்ன பண்ணலாம், ரிவிஷனும் பண்ணிக்கலாம். ஸோ பேப்பர் 2க்கான புக் 6வதுலேருந்து 8வது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் படிக்கும்பொழுது நிறையா படிக்கணும்.
ஸோ உங்களுக்கு சிலபஸ் வைஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறது தான் இந்த புக். ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கன்னா தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் இது எல்லாம் கவர் ஆகிடும். ஆனால் நம்ம டெட்டுக்கு படிக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் என்னது, குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது, பீடியாலஜின்னு சொல்லக்கூடிய டாபிக், அந்த டாபிக்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இதில் எவ்வளோ கொஸ்டின் இருக்குன்னு கேட்டால் 2700 கொஸ்டின்ஸ் அப்படின்றது இந்த டெட்டு புக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் இந்த டெட்டு புக்கை நீங்கள் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கண்டிப்பாக ஒரு அபிப்பிராயம் கிடைக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா 2700 MCQ இதை தாண்டி என்ன பண்ண முடியுது, நீங்கள் அனலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதிலே ஒட்டுமொத்த அனலைஸும் உள்ளே வந்துடும். அதனால் இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு எல்லா அனலைஸும் கிடைச்சிடும். அதனால் டெட்டு பேப்பர் 2 எழுதும்பொழுது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஐடியாலஜி கிடைச்சிடும். எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதில் நீங்கள் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த புக்கும் பர்ச்சேஸ் பண்ணும்போது மறக்காமல் நம்மளுடைய கூடான YT04 பயன்படுத்தி வாங்கிக்கலாம். ஸோ மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ இந்த 4 புக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த 6 மணிலேருந்து நமக்கு ஆஃபர் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன புக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ என்னென்ன புக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பேங்க்குக்கான சுப்ரீம் 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கு, அதுக்கப்புறம் EMRSக்கு கொடுக்கக்கூடிய டயர் 1க்கான புக்கு, அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது TNPSCக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் தமிழ் குவாலிஃபைங் பேப்பருக்கான ஒரு புக்கு, அதுக்கப்புறம் பார்க்கும்போது டெட் பேப்பர் 2க்கான புக்கு. ஸோ இந்த 4 புக்கும் உங்களுக்கு 22% ஆஃபரில் கொடுக்குறாங்க. நம்மளோட கோடை பயன்படுத்தினா 23% ஆஃபரில் கொடுப்பாங்க. சரிங்க சார், இந்த புக்கை எப்படி சார் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த புக்கை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் உங்கள் மொபைலில் போயிட்டு ADA 247 சொல்லக்கூடிய ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப் பார்க்கும்போது இந்த இன்டர்ஃபேஸில் இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸில் இருக்கும்போது இதில் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு OTP வரும். OTP கொடுத்து என்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் எக்ஸாம் அப்படின்றது ஒன்று கேட்பாங்க. ஸோ அந்த செலக்ட் யுவர் எக்ஸாமில் போனீங்கன்னா ஸ்டேட் எக்ஸாம்ஸ்னு கொடுங்க. ஸோ இந்த ஸ்டேட் எக்ஸாம் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜ் இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதில் செலக்ட் யுவர் ஸ்டேட்டுன்னு கொடுப்பாங்க. ஸோ என்ன ஸ்டேட்டு, தமிழ்நாடுன்னு கொடுங்க. ஓகேவா? தமிழ்நாடு கீழே இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் லாங்குவேஜ் கேட்கும். ஸோ தமிழ் ஆர் இங்கிலீஷ் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் பிடிக்குமோ அந்த லாங்குவேஜ் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த பேஜில் போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டால் இந்த வியூ வால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த வியூ வால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் ஷோ ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக என்னென்ன எக்ஸாம் இருக்குது, சென்ட்ரல் ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே இங்கே ஓப்பனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு TNPSC ரிலேட்டடாக வேணும்னா கேட்டால் TNPSCன்னு கொடுத்தீங்கன்னா TNPSCயில் என்னென்ன புக்ஸ் இருக்கோ அந்த புக்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். ஓகேவா? அந்த புக்கெல்லாம் இப்போ நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா 4 புக்கும். ஸோ இப்போ அதுவே வந்து எனக்கு வந்து இல்லை சார் பேங்கிங் எக்ஸாமுக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் தமிழ் பேங்க்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேங்க் சுப்ரீம் 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ அந்த புக்கை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி வந்துடும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ப்ராசஸ் தான். மறுபடியும் சொல்கிறேன், அடுத்த பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கூப்பன் அப்ளைடுன்னு ஆல்ரெடி காமிக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் என்ன வரும் கேட்டிங்கன்னா கூப்பன் அவைலபிள்னு காமிக்கும். ஓகேவா? கூப்பன் அவைலபிள்னு காமிக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நம்மளோட கோடான YT04 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இருக்கிற ப்ரைஸை விட இன்னும் கம்மியாகும். ஸோ கம்மியாகிறதுக்கப்புறம் பை நவுன்னு கொடுத்து என்னென்ன பேமெண்ட் இருக்கோ அந்த பேமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த புக் என்ன பண்ணும், உங்களை ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த புக்கை பற்றி நல்ல விஷயமும் தெரியும். ஸோ இருந்தாலும் இன்னொரு வாட்டி நான் எப்படி சார் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் போய்ட்டு வெப்சைட்டில் ADA 247 அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் பேஜே வந்துருக்கும். இந்த ஃபஸ்ட் பேஜை கிளிக் பண்ணி ஆல் கோர்சஸ் இருக்கும். அதில் ஸ்டேட் எக்ஸாம் கொடுங்க, தமிழ்நாடு கொடுங்க. தமிழ்நாடு கொடுத்துட்டு இப்போ தமிழ் பேங்க்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இதில் புக்கு வேணும்னா நீங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சுப்ரீம் 2.0 அப்படின்னு இருக்கா. ஸோ அந்த சுப்ரீம் 2.0 அப்படின்னு சொல்லி புக்கு கொடுத்தீங்கன்னா இந்த புக்கு ஆல்ரெடி வந்துடும். ஓகேவா? இது வந்ததுக்கப்புறம் இதில் பை நவ் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா என்டர் த கூப்பன் கோடு கிடைக்குதா. ஸோ என்டர் த கூப்பன் கோடுன்னு டச் பண்ணும்பொழுது நம்மளுடைய கோடு என்னது, கேபிட்டல் YT04 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி 1743ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அப்ளைன்னு கொடுங்களேன். இப்போ பாருங்களா 1702. ஸோ இருக்கிறதுல ஒரு 40 ரூபா அப்படின்றது கம்மியாகுது. ஸோ ஆக்சுவலாக இருக்கிற ப்ரைஸை விட எவ்வளோ கம்மியாகுது, இன்னும் ஒரு 1% அப்படின்றது கம்மியாகுது. நம்மளோட கோடு யூஸ் பண்ணும்பொழுது இன்னும் ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் ட்ராப் ஆகும். கடைசியான ட்ராப் அதுதான். ஸோ கொடுத்து பே நவுன்னு கொடுத்தனா என்னென்ன பேமெண்ட் மெத்தட் இருக்கோ அதை நீங்கள் பேமெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இது பேங்க் எக்ஸாமுக்கான புக்கு. ஸோ இதிலே நீங்கள் வந்து TNPSC புக்கு வேணும்னா ஸோ TNPSCன்னு கொடுங்க. TNPSC கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ TNPSC ரிலேட்டடாக இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ இந்த புக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஓகே, அடுத்து இஎம்ஆர்எஸ். ஸோ அந்த இஎம்ஆர்எஸ் சம்மந்தமாக புத்தகம் இங்கே இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? அதே மாதிரி எஸ்ஐ, அதே மாதிரி பார்க்கக்கூடியதில் டெட் புக்கு சொல்லியிருந்தோமா? எஸ், டிஎன் டெட் இருக்கா? டிஎன் டெட் இருக்கும்போது நீங்கள் கொடுத்து கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா டெட்டுக்கான புக்கும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு புக்கை பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்படி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்கு கிடைச்சிரும். ஸோ அது மூலயமா நீங்கள் புக்கை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டென்ட் விதத்தில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஓகேவா? சரி, மீண்டும் இதே மாதிரி ஒரு அடுத்த தகவலில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் இதே மாதிரி நிறைய தகவலோட பார்க்குறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களுக்கான புத்தகங்கள் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த புத்தகங்கள் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. ஸோ அந்த விஷயத்தையும் நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.